ஹலோ ஆல், இந்த க்யூட்டான கேமரா கிச்சன் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டு 18 செயின் போட்டுக்கோங்க. நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக 3mm ஹூக்கும் காட்டன் யானும் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் சேனல் ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செயின் போட்டதுக்கப்புறமா 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ 13 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் இருக்கும். லாஸ்ட் ஸ்டிச்சில் 4 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைடில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க்கை. இந்த சைட்லேயும் உங்களுக்கு ஈச் ஸ்டிச் மேலேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டு வாங்க. டோட்டலாக 12 வரணும். இப்போ லாஸ்ட் ஸ்டிச் வந்துட்டோம். இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேட் போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ண செயின் 2 இருக்கு இல்லையா, அதில் அந்த டாப் செயின் 2ல் இருக்க 2nd செயின் மேலே இந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ரவுண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ செயின் 1 போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்ரி ஸ்டிச்சஸ்லேயும் ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் டோட்டலாக இந்த ரவுண்டு முடிகிறப்போ உங்களுக்கு 32 சிங்கிள் க்ரோஷேட் இருக்கும். ஸோ ரவுண்ட் 3 to ரவுண்ட் 7 வரைக்குமே நம்ம வெறும் ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ண போகிறோம். எவ்ரி டைம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டு சேம் ஸ்டிச்சில் இருந்தே சிங்கிள் க்ரோஷேட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 7 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் மீட் பண்ணுறேன். இப்போ 7 ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நியூ கலர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் மேலே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட கலரை வந்து நியூ கலரில் ஸ்லிப் நாட் போட்டு இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் வந்து அந்த நியூ கலர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அந்த ப்ரௌன் கலரை வந்துட்டு நீங்கள் இழுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது செயின் 1 போட்டுட்டு எகெயின் சிங்கிள் க்ரோஷேட் தான் ஒர்க் பண்ண போகிறோம். சேம் ஸ்டிச்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ரவுண்ட் 8 to ரவுண்ட் 11 வரைக்குமே சிங்கிள் க்ரோஷேட் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் டெயில் லாங்காக விட்டு கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த கேமராவில் எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்காக 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீன் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ த சேம் மெத்தடில் நீங்கள் எல்லோ அண்டு ரெட்டையும் நீங்கள் வந்து எம்ப்ராய்டரி மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் லென்ஸுக்கு வந்துட்டு ப்ரௌன் கலரில் ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கில் 6 சிங்கிள் க்ரோஷேட் போட்டேன். செகண்ட் ரவுண்டில் எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் போட்டாச்சு. இப்போ 3rd ரவுண்டுக்கு நான் நியூ கலர் அட்டாச் பண்ணிக்கிறேன். லைக் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ண அதே கலர் தான் அட்டாச் பண்ணிவிட்டு
செயின் 1 போட்டுட்டு இந்த ரவுண்டில் 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இது 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் வரணும் இந்த ரவுண்டோட எண்டில். இந்த ரவுண்ட் முடிஞ்சதுமே ரவுண்ட் 4ல் செயின் 1 போட்டுட்டு ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஈச் ஃப்ரண்ட் லூப்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிட்டே வாங்க. டெயில் லாங்காக விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதை தான் வச்சு இந்த டெயில் வச்சு தான் நம்ம வந்து கேமராவில் இந்த லென்ஸ் அட்டாச் பண்ண போகிறோம்.